அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறப்பு திரைப்படம் அரிட்டாப்பட்டி மக்கள் நன்றி தெரிவிக்கும் கூட்டம். நேயர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் பொலிட்டிக்கல் என்டர்டைன்மெண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் நன்றி சொல்லும் தருணம். ஒரு ஊர்ல இயற்கை வளங்களை தோண்டி எடுக்கும் திட்டம் வர அதை மக்கள் எப்படி போராடி ஜெயிச்சாங்க அப்படின்னு படமா எடுத்திருக்காரு இயக்குனர் நாதா கோவாலு. இரவும் பகலுமா மண்ணையும் மக்களையும் காப்போன்னு ஊர் மக்கள் கூடி போராட்டம் நடத்த திட்டம் கேன்சல்னு அறிவிப்பு வந்து சேருது. அறிவிக்கப்பட்ட திட்டம் ரத்தானதுக்கு எங்களோட எதிர்ப்பு போராட்டம் தான் காரணம்னு எதிர்க்கட்சி சொல்ல வீடு தேடி நன்றி சொல்றாங்க மக்கள். அத்தனை பொதுமக்களும் வியாபாரிகளும் விவசாயிகளும் ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய போராட்டத்தை இன்றைக்கு நாடே உங்கள் பகுதியிலே கவனத்தை செலுத்துகின்ற அளவுக்கு அறவழியிலே போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்ட அத்தனை விவசாய குடிமக்களுக்கும் நன்றி 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 வணக்கம். அறிவிக்கப்பட்ட திட்டத்தை தீர்மானம் போட்டு தடுத்து நிறுத்தினது நாங்க தான் சொன்ன ஆளுங்கட்சி உள்ளூரிலேயே நன்றி அறிவிப்பு கூட்டம் நடத்துறாங்க. நீங்கள் உறுதியாக நின்று குரல் கொடுத்தது மட்டுமல்ல, உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறீங்க, போராட்டத்தை நடத்தி இருக்கிறீங்க. ஆகவே உங்களுக்கு தான் முதலில் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே என்னை பொறுத்தவரையில் எனக்காக நடைபெறுகிற பாராட்டு விழாவாக நான் கருதாமல் உங்களுக்காக நடைபெறக்கூடிய பாராட்டு விழாவாகத்தான் நான் கருதி கொண்டிருக்கிறேன். இது மத்திய அரசோட திட்டம். அறிவிச்சதும் நாங்க தான், வேணாம்னு சொன்னதும் நாங்க தான், ஒரிஜினல் நன்றி எங்களுக்கு தான் டெல்லியில இருந்து வந்து நன்றி அறிவிப்பு கூட்டம் நடத்துறாங்க. வணக்கம். மதுரை மக்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்று மதுரை மீனாட்சி அருகில் இருப்படை என் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட எப்படி அதை அணுக வேண்டும் என்கின்ற பாடத்தை இந்தியா முழுவதும் இந்த பகுதியினுடைய மக்கள், வெள்ளாளப்பட்டி அரிட்டாப்பட்டி மக்கள் சொல்லி கொடுத்திருக்கிறீங்க. தொடர்ந்து அதே போல் நல்லவர்களாக, பண்பு மிக்கவர்களாக, இந்தியாவிற்கு ஒரு இலக்கணமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். மொத்தத்துல நன்றி சொல்லும் தருணம், நன்றிக்கு மரியாதை. வெல்கம் பேக் டு சினிமா. திரு மாணிக்கம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, பாத்தீங்களா? திரு மாணிக்கம் படத்துல வந்து சமுத்திரக்கனி அவர்கள் நடிச்சிருக்காரு. ஒரு எளிமையான ஒரு அப்பாவா ஒரு குடும்ப கேரக்டர் பண்ணிருப்பாப்ல. அந்த படம் நல்லா போயிருக்கு அப்படின்னு சக்சஸ் மீட் கொண்டாடி இருக்காங்க அந்த டீம். வெறும் மாணிக்கத்தை திருமாணிக்கமா மாத்துறதுல மிகப்பெரிய பங்கு நம்ம கணியனுக்கு உண்டு. சில படங்கள் நமக்கு பணத்தை கொடுக்கும், சில படங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும், சில படங்கள் நமக்கு வெற்றி கொடுக்கும், சில படங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கும். எல்லாமே ஒன்றா ஒரே படத்தில் இருக்குன்னா திருமாணிக்கம். சமுத்திரக்கனி அங்கிள் வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாகவும் கைண்டாகவும் இருந்தாங்க. அங்கிள் எல்லாமே எங்கள் கூட ஷேர் பண்ணுவாங்க, நாங்களும் எல்லாமே ஷேர் பண்ணி ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு ஷூட்டிங் டேஸ் எல்லாம். தேங்க்யூ. ஆமா, இந்த மீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேரன் அவர்கள் விருந்தினராக கலந்துருக்கிறாரு. அவர் நிறைய பிரபலங்கள் வந்திருக்காங்க. ரவி மரியா அவர்கள், இப்படி நிறைய பிரபலங்கள் வந்திருக்காங்க. ஏகப்பட்ட மெசேஜ் எனக்கு வந்து பார்த்துட்டே இருப்பேன். நந்தா பிரிசாமிக்கு வந்து அமெரிக்காவில் வந்திருக்கோம், ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கோம், லோக்கல்லேருந்து பண்ணியிருப்பாங்க. சார் இதேமாரி தொடர்ந்து பண்ணிடுங்க சார். சீரியஸாகவே சமுத்திரக்கனி சார் ரொம்ப யதார்த்தமான ஆள். பர்சனல் லைஃப்லேயும் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஆள். அவருக்கு பொருத்தமான ஒரு ரோலாக இருந்திருக்கு. எல்லா மனிதர்களும் அன்போடு வாழணும், அறத்தோடு வாழணும், நேர்மையோடு வாழணும், ஒழுக்கத்தோடு வாழணும். முடிஞ்ச அளவுக்கு இதை வாழ்ந்து தான் ஆகணும். தன்னோட அப்பா வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு மகளுக்காக செய்ய முடியும், அதை எப்படி பார்க்க முடியும் அப்படின்றத ஒரு மகளாக நான் வந்து அந்த படத்தை பார்த்து நான் ஃபீல் பண்ணேன். விஎஸ் ராகவன் சார் சொல்லுவார், அண்ணின்னு ஒரு மெகா சீரியல் பண்ணும்போது அவருக்கு 72 வயசு.
என்கிட்ட சொல்லுவார், உள்ளே வந்தோடனே எனக்கு பாடத்தை கொடுத்துருங்க கனி, பாடத்தை கொடுத்துருங்க அப்படிம்பாரு. பாடத்தை சீன் பேப்பர் தான் அவர் கேட்குறாரு சார், கொடுத்துருங்கடா அப்படின்னா அவர் சொல்லுவார், நீங்களாம் தப்பு பண்ணால் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க, ஆனால் என்னால் ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு அப்படின்னா நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், என்னை நானே தண்டிச்சுக்குவேன், அந்த அளவுக்கு நான் சினிமாவுக்கு நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி சொன்னார். நீ உண்மையாக மட்டும் இருந்துரு, சினிமா உன்னை விடவே விடாது, ஏதாவது ஒரு இடத்துல இறுக்கி பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னார். அரசியல் இதெல்லாம் சாதாரண இப்ப நிகழ்ச்சியில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். நாளைக்கு இதே மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் விடை பெறுவது நான் உங்களுடைய சிவா அண்ட் கவின். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா.